மாநகராட்சி மரத்தை வெட்டுகிறது, மணிக்கூண்டை சரி செய்ய மனமில்லை. தூத்துக்குடி மாநகராட்சி அலுவலகம் தற்போது பல லட்சம் ரூபாய் மதிப்பில் அழகுபடுத்தப்பட்டு வருகிறது. இது வரவேற்க வேண்டிய விஷயம்தான். அதே வேளையில் மாநகராட்சி அலுவலகத்திற்கு முன்பு பல வருடங்களுக்கு முன்பு வைக்கப்பட்டிருந்த மரங்களை அழகுபடுத்துகிறோம் மாநகராட்சி என்ற போர்வையில் அங்கு இருந்த மரங்களை மாநகராட்சி நிர்வாகம் வெட்டி வருகிறது. இதற்கு சமூக ஆர்வலர்கள் மத்தியில் கடும் எதிர்ப்பு உள்ளது. அதே வேளையில் பல லட்சம் ரூபாய் செலவு செய்து மாநகராட்சியை அழகுபடுத்தி வரும் மாநகராட்சி நிர்வாகம் சில ஆயிரம் மட்டும் செலவு செய்யக்கூடிய வகையில் உள்ள 2008ஆம் ஆண்டு தமிழக முதலமைச்சர் மு கருணாநிதி, துணை முதலமைச்சராக இருந்த மு.க. ஸ்டாலின் ஆகியோரால் திறக்கப்பட்ட மாநகராட்சி அலுவலகத்தில் உள்ள மணிக்கூண்டு எந்த விதமான பராமரிப்பும் இல்லாமல் உள்ளது. மேலும் மணிக்கூண்டில் உள்ள கடிகாரம் செயல்படாமலேயே தொடர்ந்து இருந்து வருகிறது. தற்போது தூத்துக்குடி மாநகராட்சி திமுக வசம் உள்ளது. ஆனால் திமுக தலைவராக இருந்த கருணாநிதி, தற்போதைய திமுக தலைவர் ஸ்டாலின் ஆகியோரால் திறக்கப்பட்ட மணிக்கூண்டை உடனடியாக மாநகராட்சி நிர்வாகம் சரி செய்ய வேண்டும். அதுபோல மாநகராட்சி வளாகத்தில் உள்ள மரங்களை வெட்டக்கூடாது என்று சமூக ஆர்வலர்கள் தொடர்ந்து கூறி வருகின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது.